நான் சொல்கிற ட்ரிக் வச்சு நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் ஒரு செட்டிங் வரும், அந்த செட்டிங் நீங்கள் மாற்றினீங்கனாக்கா உங்கள் ஃபோனில் வந்து க்ரீன் லைன் இஷ்யூ கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு சால்வ் ஆகிடும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என் பேர் முகமது சுப்ஹான். நீங்கள் பார்க்குறது சுப்பு தமிழ் டெக் யூடியூப் சேனல். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாக்கா க்ரீன் லைன் இஷ்யூ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு எல்இடி ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாக்கா கண்டிப்பாக க்ரீன் லைன் இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டுருப்பீங்க. நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க. OnePlus, சாம்சங்கு, விவோ, ஓப்போ, ரியல்மி இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸில் வந்து க்ரீன் லைன் இஷ்யூஸ் நிறைய பேருக்கு வந்துட்டுருக்கு. சில பேருக்கு வந்து ஃபோன் கீழே போடாமல் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணனால சில பேருக்கு வந்து பிரச்சனை வந்துட்டுருக்கு. சில பேருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகிட்டு அவங்க பிரச்சனைகள் நிறைய பேர் வந்துட்டுருக்கு. சில பேருக்கு வந்து ஃபோன் கீழே போட்டு பிரச்சனைகள்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த க்ரீன் லைன் இஷ்யூ வந்து நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுற சொல்லி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் தான் இந்த சேனல் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால சொல்கிறேன், இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும். சரியா கேஸ், நம்ம வந்து லேட் பண்ணாமல் வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபோனில் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு க்ரீன் லைன் இஷ்யூ வந்துச்சுனாக்கா அதில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அந்த க்ரீன் லைன் டிஸ்பிளே மாற்றாமலே நீங்கள் வந்து எப்படி அது சால்வ் பண்ணுற சொல்லி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் வந்து அப்டேட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த பிரச்சனை வந்திருக்குனாக்கா உங்களுக்கு வந்து நான் இப்போ சொல்கிற ட்ரிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோனில் வந்து இருக்கிற உங்கள் ஃபோன் வந்து நல்லா தான் இருந்தது, அப்டேட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்குனாக்கா நான் சொல்கிறது 100% உங்களுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி வந்து நான் சொன்ன ட்ரிக் வந்து நீங்கள் வந்து ஃபோன் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா இந்த பிரச்சனை வந்திருக்கு, இருந்தாலும் நீங்கள் சொன்ன ட்ரிக் வந்து யூஸ் ஆகலைன்னு சொல்லினாக்கா அது என்னோட தப்பு கிடையாது. அதுக்கும் நான் ரீசன் எதுக்காக அந்த மாதிரி ஆகும் சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஃபோன் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா ஃபோன் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். அந்த ரீஸ்டார்ட் ஆகும்போது உங்கள் ஃபோனில் இருக்க CPU இருக்குது பாருங்கள், உங்கள் ஃபோன் நீங்கள் வந்து எப்போனா ஒரு வாட்டி கீழே போட்டிருப்பீங்க, ஃபோன் வந்து கீழே போடும்போது உங்கள் ஃபோனில் இருக்கிற CPUலாம் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அந்த ஃபோனோட அந்த பால்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகும். உங்கள் ஐசி உட்காந்துருக்கோம் பாருங்கள், அந்த பால்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் ஃபோன் அப்டேட் பண்ணும்போது எப்போனா ஒரு வாட்டி ஃபோன் அப்டேட் பண்ணிங்களோ இல்லை ஃபோன் ரீசெட் பண்ணிங்களோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த பால்ஸ் வந்து ஃபோன் அப்டேட் பண்ணும்போது எல்லாமே வந்து அந்த ஐசியை வந்து ரீஃபங்க்ஷன் ஆகும்போது உங்கள் ஐசியில் எதுனா ஒரு டேமேஜ் இருந்துச்சுன்னா, அந்த பாக்ஸில் எதுனா டேமேஜ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்கள் ஃபோனோட டிஸ்பிளே இருக்குமாங்க, அந்த டிஸ்பிளே லைட் அந்த ஐசியில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஃபோன் சாஃப்ட்வேர் போட்டதுக்கப்புறமா என்ன ஆகும், அந்த ஐசி வந்து ரீஃபங்க்ஷன் ஆகும்போது அங்கே டிஸ்டர்ப் ஆகும்போது ஃபோனோட டிஸ்பிளே பிளாங்க் ஆகும், இல்லைன்னா லைன் வரும், எதனா ஒரு இஷ்யூ கண்டிப்பாக வரும். சரி, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்கள் வந்து ஃபோன் வந்து ரெடி ஆகவே ஆகாது. அது வந்து டிஸ்பிளே மாற்றினா தான் ரெடி பண்ண முடியும். சரியாக, ஆனால் நான் சாஃப்ட்வேர் மட்டும் தான் நீங்கள் ஃபோன் கீழே போடாமல் யூஸ் பண்ணியிருக்கீங்க, சாஃப்ட்வேர் போட்டது அப்புறமா தான் இந்த பிரச்சனை வந்துருக்குனாக்கா நான் சொல்கிற ட்ரிக் வச்சு நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் ஒரு செட்டிங் வரும், அந்த செட்டிங் நீங்கள் மாற்றினீங்கனாக்கா உங்கள் ஃபோனில் வந்து க்ரீன் லைன் இஷ்யூ கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு சால்வ் ஆகிடும். யார் யாருக்கு சால்வ் ஆகுதோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அவங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். யார் யாருக்கு சால்வ் ஆகலையோ இப்போ நான் சொன்ன பாருங்கள், அந்த ரீசன் தான் உங்கள் ஃபோனில் இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து டிஸ்பிளே மாற்ற வேண்டியதாக இருக்கும். சரியா கைஸ்? ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த செட்டிங் எங்கே போய் பண்ணுறது, என்ன செட்டிங் சொல்லி நான் மொபைல் ஸ்க்ரீன் ஆன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க நம்ம வந்து மொபைலோட ஸ்க்ரீனுக்குள்ளே போயிடலாம். கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, நேராக வந்து நம்ம ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போயிடணும் கைஸ். இப்போ நான் வந்து என்னோடய ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போயிடுறேன். செட்டிங்ஸ்குள்ளே போனோன்னே கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னாக்கா அபவுட் செக்ஷன் காட்டு, அந்த அபவுட் செக்ஷனில் போயிடணும் கைஸ். அபவுட் செக்ஷனில் போய்ட்டு கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னாக்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வெர்ஷன் ஆப்ஷன் காட்டு, அந்த வெர்ஷன் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிடணும். பில்ட் நம்பருக்கு பாருங்கள், அந்த பில்ட் நம்பர் வந்து 4 to 5 டைம்ஸ் வந்து கிளிக் பண்ணிகிட்டே போகிறோம். உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். சரியா கைஸ்? நான் வந்து பேக் வந்துடுறேன். ஆல்ரெடி எனக்கு டெவலப்பர் ஆப்ஷன் ஆன் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் வந்து மேலே ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டெவலப்பர் ஆப்ஷன் ஒன்று வந்திருக்கும். எனக்கு அடிஷ்னல் செட்டிங்கில் வந்திருக்கு. ஸோ நான் இங்கே பார்க்குறேன். உங்களுக்கு வேறு எதனா வரலனாக்கா நீங்கள் அதுக்கு போய் சர்ச் கூட பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே வந்தேனாக்கா எனக்கு வந்து டெவலப்பர் ஆப்ஷன் உங்களுக்கு வந்திருக்கும் பாருங்கள். எனக்கு அதை நான் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துடும். இப்போ நான் வந்து ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே போயிட்டே இருக்கணும். வந்து ஒரு செக்ஷன் வரும், அந்த செக்ஷனுக்குள்ளே தான் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெட்வொர்க்கிங் இருக்குது, அதுவும் தாண்டி நம்ம கீழே போடணும். கீழே போனோன்னா போக வந்து இன்னொரு செக்ஷன் வரும், இன்புட் செக்ஷன். அந்த இன்புட் செக்ஷன் நம்ம வந்து கொஞ்சம் கீழே போகணும். அப்புறமா டிராவிங் இருக்குது, டிராவிங் செக்ஷன் நம்ம தாண்டி கீழே போயிடணும். இங்கே வந்து ஹார்ட்வேர் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஹார்ட்வேர் ஆப்ஷன் கிட்டே நம்ம வந்து வரணும். கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து
டிசேபிள் HW ஓவர்லேஸ் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து இந்த ஆப்ஷன் வந்து டிஸ்பிளே HW ஓவர்லேஸ் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் நம்ம வந்து ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் வந்து ஒன்ஸ் வந்து ரீஸ்டார்ட்னாக்கா இந்த ஃபோன் லாங் ப்ரெஸ் பண்ணுறோமா, லாங் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரீஸ்டார்ட் ஆப்ஷன் ஒன்று காட்டுது பாருங்கள். மேலே ரீஸ்டார்ட் இருக்குது, கீழே சுவிட்ச் ஆஃப் இருக்குது. ஃபோன் வந்து ரீஸ்டார்ட் நீங்கள் பண்ணிடணும். ரீஸ்டார்ட் பண்ண உடனே உங்கள் ஃபோனில் இருக்கிற லைன் வந்து 110% போயிடும். ஆனால் வந்து இந்த ஆப்ஷன் எப்போ யூஸ் ஆகும் உங்களுக்கு, நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் சாஃப்ட்வேர் போட்டதுக்கப்புறமா இந்த பிரச்சனை வந்துனாக்கா 110% யூஸ் ஆகும். அதுவும் இதில் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபோன் இதுக்கு முன்னாடி எப்போனா ஒரு வாட்டி ஃபோன் கீழே போட்டிருக்கீங்க, ரொம்ப ஃபோர்ஸாக ஃபோன் கீழே விழுந்திருக்கு. ஆனால் அந்த நேரத்தில் வந்து உங்கள் ஃபோனில் டிஸ்பிளே லைன் வரல. இப்போ சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணது அப்புறமா தான் உங்களுக்கு லைன் வந்திருக்குனாக்கா அதுக்கும் நான் ரீசன் சொல்லிட்டேன் இந்த வீடியோவில். ஸோ அப்போ உங்களுக்கு யூஸ் ஆகலைனாக்கா நீங்கள் கண்டிப்பாக டிஸ்பிளே மாற்றுற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இது வந்து செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து டிஸ்பிளே மாற்றுறதுக்கு முடிவெடுங்க. உங்கள் ஃபோன் வந்து வாரண்டியில் இல்லாமல் இந்த மாதிரி ஆயிருக்குனாக்கா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். வாரண்டியில் இருக்குனாக்கா நீங்கள் ஒன்றுமே பண்ண தவிர நேராக கம்பெனியில் போய்ட்டு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்துடும். சரியாக இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ கைஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கிறது. ஏன்னா யாருக்கு இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷனில் வந்து யாருக்கு சால்வ் ஆகிருக்கோ அவங்க வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். யாருக்கு சால்வ் ஆகலையோ அதுவும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்ன ஃபோன் மாடல் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது, எப்படி உங்களுக்கு லைன் சொல்லி நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபோன் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக கீழே விழுந்திருக்கு, அந்த மாதிரி இல்லை க்ரீன் லைன் வந்துச்சுன்னா நான் சொன்னிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகாது. சாஃப்ட்வேரில் வந்து பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை யூஸ் ஆகும். ஸோ எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிற மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா அது சால்வ் ஆகவே இல்லை, நீங்கள் பேட் கமெண்ட்ஸ் மட்டும் பண்ணாதீங்க. பேட் கமெண்ட் பண்ணால் வேறு ஒருத்தவங்க வந்து வீடியோ பார்க்கறதுக்கு யோசிப்பாங்க. ஸோ நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு வீடியோஸ் போடுவோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து எதனா பேட் கமெண்ட் பண்ணினாக்கா வேறு வியூவர் வந்து பார்க்கும்போது அந்த கமெண்ட் படிக்கும்போது அதுவும் நெகட்டிவாக நினச்சிட்டு அந்த வீடியோ பார்க்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு சால்வ் ஆகலைனாக்கா அதுக்கான ரீசன் கூட நான் இந்த வீடியோ சொல்லிட்டேன். சரியா கைஸ்? ஸோ இந்த வீடியோ சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் இந்த சேனல் வந்துட்டு இருக்கும். ஸோ வாங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.